ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணுறீங்க? வெள்ளிக்கிழமை வேலை தாங்க இன்றைக்கி ரொம்ப வேகமாக ஆகிட்டுருக்கு. ஏன்னா பாப்பாங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ளவே நம்ம இதையும் சைட் பை சைட் பார்த்துக்கணும். வீடு துடைச்சாச்சு, வீடு துடைச்சிட்டு வாசல் கழுவியாச்சு, கோலெல்லாம் போட்டு விளக்கும் தேய்ச்சி வச்சுட்டு பூவெல்லாம் போட்டு வச்சுட்டேன். பாப்பாங்களே விளக்கு ஏற்றிட்டாங்க. இன்றைக்கி குளிச்சுட்டு சமையல் என்னென்னா, இன்றைக்கி சாதம் வடிச்சிட்டு உருளைக்கிழங்கு காரக்குழம்பு வச்சுருக்கேன், வெண்டைக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். டிஃபனுக்கு வந்துட்டு இன்றைக்கி இட்லியெல்லாம் எதுவும் செய்யலைங்க. சத்து மாவு கூழ் தான் தயிர் போட்டு கரைச்சி கொடுத்தேன். வெண்டைக்காய் கொஞ்சம் எடுத்து வச்சு அதையும் தொட்டுன்னு பாப்பாங்க சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. பாப்பாங்க அனுப்பிட்டு ஒரு சின்ன வேலை இருக்குங்க. நம்ம செடிக்கெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜி தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். வெறும் தண்ணி மட்டும் ஊற்றிட்டுருக்கோம் இல்லையா, நம்ம செடிலாம் வைக்கிறப்ப அந்த மணலோடு சேர்த்து அந்த எருவும் மிக்ஸ் பண்ணி வச்சது. அதுக்கப்புறம் அது ஆயிடுச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. போயிட்டு பக்கத்தில் கிராமத்து சைடு கிடைக்கும். அது அந்த ஒரு மூட்டையில் கட்டி கொடுப்பாங்க, கொஞ்சம் காசு கொடுத்தோம்னா அதை கட்டி கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து செடிங்களுக்கெல்லாம் கொஞ்சம் போட்டால் அவங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜியாக இருப்பாங்க இல்லைங்களா. பாவம் வெறும் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு வாழ்ந்துன்னு இருக்காங்க. பாப்பாங்க லஞ்செலாம் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏதோ மறந்த மாதிரி இருந்தது. என்னடா மறந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இட்லி பாத்திரத்தில் சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சுருந்தேன். அது சுத்தமாக மறந்துட்டேன். பாப்பா என்ன மம்மி கூழும் செஞ்சுருக்கிற இட்லி செஞ்சுருக்கிறேன்னு சொல்லும் போது தான் ஞாபகம் தான், இட்லி பாத்திரத்தில் இட்லி இல்லை பாப்பா, கிழங்கு வேக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் இல்லைன்னா பாப்பாங்க மறந்துட்டு கிளம்பிட்டுருப்பாங்க. நான் மறந்துட்டுருப்பேன். எடுத்து வச்சாச்சு, குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க. ரொம்ப நேரமாக ஆரன் சவுண்டு கேட்டே இருக்குது வீட்டு வெளியில். என்னடா வேறு யாரோ வீட்லேயே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா, கடைசியில் பார்த்தா அது நம்ம வீட்டில் தான். என்னென்னா, நைட்டு பால்கார் வரல, காலையில் தான் வந்தார். சரி, எப்போவுமே நைட்டில் கேட்ட சவுண்டு அது காலையில் கேட்குறதுனால நமக்கு தெரியல போல் இருக்குது. என்னக்கா இவ்வளோ நேரம் ஆரன் அடிக்கிறேன் தம்பி, அவ்வளோ வேலைப்பா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு பால் வாங்கிட்டு வந்தாச்சு. நாம் இங்கே பரபரப்பாக இருந்துட்டு அந்த வயல்வெளியில் போன உடனேயும் வேறு மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க, அமைதியாக இருக்குது. கொஞ்சம் நேரம் டெய்லி அங்கே போயிட்டு வரலாமான்னே தோணுது.